9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சிறப்புங்க ஐயா. ஐயா, நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி தான். பிறப்பின் ரகசியம், அதாவது நட்சத்திர ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உத்திரம் மூன்று பதங்கள் இருக்கு உள்ள. 2, 3, 4 பதங்கள். அஸ்தம். ஆமாம், அஸ்த நட்சத்திரம் 4 பதங்கள் இருக்கு. சித்திரை எழுதல 2 பதங்கள் இருக்கு. ஸோ இப்பேற்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்டான எண்ணங்கள், சிந்தனை எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்க ஐயா. உத்திர நட்சத்திரம் கன்னிராசி. உத்திர நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்து விட்டாலே அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நம்பிக்கையோடும் சந்தோஷமாகவும் இருக்கலாம். ஏன்னா உத்திர நட்சத்திரத்தில் ஒரு பையன் இப்போ வீட்டில் இருக்கிறாப்புல அப்படின்னா அந்த பையன் அந்த அளவுக்கு பொறுப்பு. அவங்கள படிக்க வைக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இவங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுக்கணும், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பின் அடிப்படையில் அந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே இருப்பாங்க. அது போக அதிகமான ஆளுமை, அதீதமான அறிவு, அது போக எல்லா விஷயத்திலையுமே அதீத நம்பிக்கை. இது எல்லாம் போக இவர்களுக்கு கோட பிறந்தது கர்வமும் கோட. அப்போ இந்த மாதிரி விஷயத்துல அவங்க இருக்கும்போது யாரகிட்ட எப்படி வேலை வாங்கணும், யாரை எங்க தட்டுனா வலிக்கும், எங்க தட்டுனா நம்மளுக்கு வேலை செய்வாங்க அப்படிங்கிற ஆற்றல் அவங்களுக்கு தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டுமே சிரிச்சு பேசி அழகா நயமா அவங்களுக்கு தேவையானதை அவங்க வாங்கிக்குவாங்க. அப்படிப்பட்ட அறிவுள்ளவர்கள் தான் இவங்க. ஆனால் இவங்களுக்கு அப்பா அம்மா இவங்களை பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வச்சு நல்ல முறையில் காப்பாற்றணும். அப்பா அம்மானா இப்போ உத்திர நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க வச்சுக்கோங்களேன், அவங்க கூட இன்னும் 2-3 பேர் பிறந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் கூடயும் அப்பா அம்மா இருக்கிறத விட எங்கிட்ட அப்பா அம்மா இருக்கணும், நான் அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் நல்ல முறையில் பார்க்கணும். அப்போ மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற விதத்துல அதற்கு உதாரணம் உத்திர நட்சத்திரக்காரங்களை சொல்லலாம். ஏன்னா சூரியன் ஆதிக்கம் கொண்டவர்கள் இவங்களுக்கு தானா உயர, அதாவது பதவி, இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் தேடி வருங்களா? இவங்களுடைய அந்த எப்படின்னா இவங்களுடைய நடை உடை பாவனையே 10 பேரை வச்சு ஆட்சி பண்ணக்கூடிய அளவுக்கு, 10 பேர் இவங்க பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு. இப்போ ஒண்ணும் இல்லை, சிம்ம ராசிக்காரங்கிட்ட நீங்க போனாவே அவங்களுக்கு அடங்கிடுவீங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாரோ கேட்கலாம், அவங்க என்ன சொல்றாரோ செய்யலாம், அவங்க சொல்லுவதற்கு கட்டுப்படலாம் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு, அதுல உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த ஆளுமை, அந்த லீடர் பவர், அந்த பெரிய உத்தியோகம் இதெல்லாமே தேடி வரும். கோயிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொறுப்பில் இருப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் இவங்களுக்கு ராஜ மரியாதை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க நட்சத்திரத்துக்குரிய சிறப்பு. இவருக்கு மட்டும் எப்படிடா இப்படி அமையுது அப்படின்னு இவங்க சுத்தி உள்ளவங்க இவரை பத்தி யோசனை செய்வாங்க. சிறப்பு. ஏன்னா இப்ப பாருங்க, உள்ளேயே சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 தான் உள்ளேயே இருக்கு. சூரியனை பத்தி பேசிட்டோம், அடுத்து சந்திரனை பத்தி, அஸ்தத்தை பத்தி எடுத்துக்கலாங்க. அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தனோட குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கு? அஸ்த நட்சத்திரம் சனி பிடிக்காத தெய்வம் யாருங்க? சனி பிடிக்காத தெய்வம் விநாயகர். அந்த விநாயகர் அவதரித்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாவே பொறுமை, சாந்தம், அமைதி இது எல்லாம் கலந்த கலவையாக அவங்க இருப்பாங்க. அதே சமயத்தில் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடிய எண்ணம் இருக்காது. அடுத்தவனை கெடுத்து வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்காது. இறைவன் கொடுத்தது என்னவோ அது எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். நான் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை தட்டி விட்டு தட்டி பறித்து நான் வாழவங்க அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள். ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, அப்போ பாத்தீங்கன்னா குடும்பத்துல எல்லாத்துக்கும் எல்லா விதத்திலையும் நான் சம்பாதிச்சு எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் நானே சம்பாதிச்சு நானே குடும்பத்தை பார்க்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பமும் அவங்ககிட்ட இருக்குது. அது போக இவங்க எவ்வளவு உழைத்தாலும்
எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு 35 வயசுக்கு மேலதான் இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் அப்படிங்கிறது வருது. அப்போ கஷ்டப்பட்டு சில அனுபவங்களை சம்பாதித்து அதுக்கப்புறம்தான் இவங்க வாழ்க்கையில வெற்றி, நல்ல பொசிஷன், நல்ல அந்தஸ்து இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதனுடைய வீடு இல்லைங்களா அந்த கன்னி, இவங்க அஸ்த நட்சத்திரம் இல்லையா, எப்பவுமே இந்த நகைச்சுவை உணர்வு, அடுத்தவங்களை சிரிக்க வைக்கணும், அடுத்தவங்களோட நகைச்சுவையாக இருக்கணும், அது போக நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க. அது மாதிரியான குணாதிசயங்கள் இவங்க கொண்டவர்கள். சிறப்புங்க. அடுத்து சித்திரை நட்சத்திரம் ஐயா. சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் அப்படின்னாவே செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் அப்படின்னாவே கோபம், வேகம், சுறுசுறுப்பு, இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பவர். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் அப்படிங்கிறவங்களை பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு பயம் கலந்த மரியாதை வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எதற்கும் அஞ்சாதவர்கள். 10 பேர் இந்த பக்கம் நின்னாலும் இந்த பக்கம் ஒரு ஆள் நின்னாலும் அந்த ஒரு ஆள் செவ்வாயுடைய நட்சத்திரம் வச்சுக்கோங்களேன் சித்திரை, அந்த 10 பேர்த்தை எதிர்க்கிற அளவுக்கு அவருக்கு மனசுக்குள்ள அந்த பலம், அந்த தைரியம் இருக்கும். எதுக்குமே பயப்படவே மாட்டாங்க. அது ஸ்டேஷன் ஆகட்டும், இவருக்கு பார்த்தீங்கன்னா உயிர் மேல அந்த அளவுக்கு பயமே இருக்காது, எதையும் துணிந்து செய்வார்கள். ஆனா இவர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கோபம் மட்டும்தான் இருக்க முடியும், மனசு வெல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும், அப்போ தன் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அக்கறை எண்ணம் எல்லாமே இருக்குது. ஆனால் இவங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு நல்லபடியாக அமைவதில்லை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரம், அது போக துலாம் ராசியிலுமே சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள் இருக்குது. இவங்கள மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில அந்த சந்தோஷம், அந்த நிம்மதி, அந்த மன திருப்தி இல்லாமல் ஒருத்தர் புரிந்து கொள்ளாமல் பிரிஞ்சிடுறாங்க. நிறைய பேர்த்துக்கு அது மாதிரி நடக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் திருமணம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து முடிவு செஞ்சுக்கிறது நல்ல விஷயம். சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா, பொருளாதார விஷயம் எப்படிங்க இருக்கு கன்னிராசினிகள்? அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல உழைப்புக்கு பெயர் போனவர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க உழைச்சு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரலான்னு நினைக்கும் போது அங்கே மேலேருந்து ஒரு சர்க்கிள் வரும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இவர் ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா இந்த கடையை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த கடையை தன் கடை போல பாவித்து அங்கே நல்ல வருமானம் வரக்கூடிய அளவுக்கு அந்த கடையை நல்லா ரன் பண்ணுவாங்க. பார்த்தவங்க எல்லாருமே இவர் ஓனர் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அவர் ஓனர் இல்லை. ஆனால் அந்த ஓனருடைய பொறுப்பில் அட்டகாசமாக இருப்பார். ஆனால் அந்த அளவுக்கு இங்கே அடுத்தவங்களுக்கு வேலை செய்து கொடுக்கும்போது அடுத்தவர்களை உழைத்து பணக்காரனாக்கி விடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் செய்யும்போது உழைப்பு, கஷ்டம், மனவேதனை, இந்த எவ்வளவு உழைத்தாலும் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வர முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கும் ஒரு 38 வயதுக்கு மேலே தான் ஒரு நல்ல அந்தஸ்து, நல்ல கௌரவம், நல்ல முன்னேற்றம் இதில் வந்துடுறாங்க. அதே சமயத்தில் இதில் டாக்டர்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய பேர் டாக்டராக வராங்க, நிறைய பேர் யூனிஃபார்ம் போட்ட தொழில், மிலிட்ரி, போலீஸ், சப் இன்ஸ்பெக்டர், ஐஜி, இது மாதிரி யூனிஃபார்ம் போட்ட தொழில், மொத்தத்தில் அந்த யூனிஃபார்ம் போட்ட தொழிலில் நிறைய பேர் வந்துடுறாங்க. சிறப்புங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படிங்க? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துட்டிங்கன்னா இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு 35 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ள ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அவங்களுக்கு வருது. அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த டயத்தில் அந்த கிரகங்களுடைய அமைப்பு, குரு பார்வை, இதை வச்சு பார்க்கும்போது அவங்க சர்ஜரி பண்ணலாமா வேண்டாமா, இல்லை மருந்து மாத்திரையை சரியாயிருமா அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்து போகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்மலாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த 50 வயசு 55 வயசில் ப்ரெஷர், சுகர் இது வரும் போகும், பெருசாக கஷ்டங்கள் எதுவுமே வராது. சிறப்புங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கால் பாதத்தில் அரிப்பு வரும், இல்லை இந்த தோல் பிரச்சனைகள் அவங்களுக்கு ஒரு சிலருக்கு வறுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கின் அலர்ஜிஸ். ஆமாம்.
அந்த மாதிரி விஷயங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. சிறப்புங்க. இது கடன் சார்ந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியுமா? கடன் எப்படி இருக்கு உங்களுக்கு? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கன்னினாவே புதன், புதன்னாவே வித்தைகாரகன். இவங்களுக்கு தலை நிறைய மூளை, இவங்களுடைய அறிவு, இவங்களுடைய திறமை, இவங்களுடைய முயற்சி எல்லாமே இவங்களுக்கு பயன்படுறது கம்மி. இவங்க அடுத்தவங்களுக்கு வேலை செஞ்சு அடுத்தவங்களை பணக்காரராக்குவாங்க, பணக்காரரே பணக்காரராக்குவாங்க. அப்போ அந்த மாதிரி டேலண்ட் இவங்ககிட்ட ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ இவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு தொழில் செஞ்சு அந்த தொழிலில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி இவங்க செஞ்சாங்கன்னா அதில் வந்துடுவாங்க. அதே சமயத்தில் ஒரு 40 வயசுக்கு மேலே ஒரு 48 49க்குள்ளே கடன் வரும். அந்த கடனிலிருந்து வெளியில் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளை கொண்டு தான் நாம் இந்த கடன் சார்ந்த விஷயங்களை துல்லியமாக சொல்ல முடியும். சிறப்புங்கய்யா. ஐயா, இவங்களோட நெகட்டிவ் அப்படின்னா எந்த விஷயம் பார்க்குறீங்க? இவங்களுடைய நெகட்டிவ் அப்படின்னா இவங்களை இவர்கள் உணரணும். தங்க அறிவு இருக்குதா, திறமை இருக்குதா, நாம் வந்து எங்கே வேலை செய்கிறோம், அந்த வேலை செய்யக்கூடிய இடம் எப்படி இருக்குது, நம்மளால அவங்க நல்லா இருக்கிறாங்களா, இதை ஏன் நம்மளுக்கு நாமளே பயன்படுத்திக்க கூடாது அப்படின்னு இவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு தான் வெற்றி. ஆனால் இவங்களே புரிந்து கொள்ளாமல் அவங்களுக்கு போய் வேலை செய்யறது, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நல்லவனாக்குறது, அவங்களுக்கு வந்து ரொம்ப விசுவாசியாக இருக்கிறது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க, ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஹையர் போஸ்ட்டில் இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்ல சம்பளம் இருக்காது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்காது. அப்போ வந்து இவங்களை புரிந்து கொண்டால் இவங்களுக்கு வந்து வெற்றி உறுதி. இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையோட வசதியும் செல்வமும் செல்வாக்கும் அதிகமாக சம்பாதிக்கலாம். சிறப்புங்க. நம்ம கன்னிராசி நேயர்களோட திருமண வாழ்க்கை எப்போவுமே ஒரு பாரமாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்படுறோம். அது எந்த விதத்தில் உண்மையாலே திருமண வாழ்க்கை வந்து இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கா? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது குருவுடைய வீடு. அந்த குரு வந்து பாதகாதிபதி. அப்போ அந்த குரு பகவான் இவங்களுடைய ஜாதகத்தில் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த திருமண வாழ்க்கையை சொல்லணும். இப்போ ஜென்ரலாக பார்த்தா நம்ம கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு 40% 50% பேருக்கு வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வெளி வேஷம்தான். திருமணம் பண்ணிக்கிறாங்க, அந்த திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. மன அமைதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஒருத்தர் புரிந்து கொள்ளாமல் அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்து அதற்கு வந்து விடை தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். சிறப்புங்கய்யா. இவங்க வழிபாடு ஸ்தலம் இருந்தால் சொல்லுங்கய்யா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர், அது போக பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர கூட்டம் இருக்குது இல்லைங்களா, காலையில் எந்திரிச்சு இந்த நட்சத்திரங்களை அதாவது விடிய காலையில் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் கூட விடிய காலையில் தெரிஞ்ச வரைக்கும் நட்சத்திரத்தை பார்க்கலாம், இல்லைன்னா நட்சத்திரத்தை கூட்டம் இரவில் பார்க்கலாம். அப்படி பார்த்து வணங்கிட்டு இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது போக லக்ஷ்மி நரசிம்மரை இவங்க வணங்கி வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. சிறப்புங்க. இவங்க வந்து மனசுக்குள்ள என்ன பிரார்த்தனை இருந்தாலும் அந்த பிரார்த்தனையை அந்த தெய்வத்துக்கிட்ட காலடியில் வைக்க சொல்லுங்க, அந்த பிரார்த்தனை எல்லாமே நடக்கும். சிறப்பு. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.